ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம போன வருஷம் பெயிண்டிங் பண்ணி நம்ம அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பெயிண்டிங் பார்த்ததில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நடந்துருச்சு. அதை நம்ம திருத்தி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்காண்டி இப்போ நான் வந்திருக்கேன் இங்கே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடிமரம் பாருங்கள். இந்த கொடிமரத்துக்கு வந்து பட்டி பார்த்து கிரான்ஸ் ஒர்க் பார்த்தோம், அதாவது உட் மாதிரி. இதில் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்ததில் என்னென்னா, நாங்கள் ஒரு ஈவினிங் பார்த்து வச்சுட்டு போனோம். சாயந்தரம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் இந்த மாதிரி தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டாங்க மேலே. எப்பவும் போல் ஆர்வ கோளாறில் தண்ணி தெளித்து விட்டு இது பண்ணி விட்டாங்க. அதில் பேட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்லாமல். ஆனால் ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப பேட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே அது வந்து உடனே வந்து ஒழுங்காக காயாமல் தண்ணி பட்டனால பேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து சரி பண்ண வந்திருக்கோம். இப்போ அதே பொலிவோடு நம்ம பழையபடி இந்த கொடிமரத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பக்காவாக பண்ண போகிறோம். அப்படியே ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் புது ஆட்களில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களோட ஆதரவு தாங்க. எங்களோட வேலை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டு வேலை, வீடு அல்லது போட்டு எதுனாலும் சரி, டிசைனிங் வேலை, ஃபுல் பெயிண்டிங் வேலை, பட்டி வேலை எது இருந்தாலும் எங்களை கூப்பிட்டுக்கிறோங்க. ஸோ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா, நம்ம போன வருஷம் நம்ம அந்தோனியார் கோயில் பெயிண்ட் அடித்தது அப்படியே தான் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. பெயிண்டெல்லாம் ஒன்றும் பேட் ஆகலை. பக்கா கலர் காம்பினேஷனில் போட்டோம். நல்லா செட் ஆகிருக்கு. உள்ளுக்குள்ளேயுமே நல்லா தான் இருக்குது. அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கொடிமரம் மட்டும்தான் பேட் ஆகிடுச்சு. ஏன்னா அது மக்கள் பண்ண தவறு. தண்ணி தெளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன். அவங்க கவனிக்கலை, வேறு யாரோ தெளித்து விட்டாங்க. சரி, இப்போ இந்தளவுக்கு பேடாகி மோசமாக இருக்கிறத நம்ம பழையபடி நல்லா மெருகேற்றி பக்காவாக பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆரம்பத்துலேருந்து பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் போட்டு ஒரு 2-3 கோட்டு பெயிண்ட் ஏற்ற போகிறோம். வெதர் கோட்டு, அதாவது அபெக்ஸில் வெதர் கோட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 6 வருஷம் வாரண்டி. அதுதான் இப்போ அடிக்க போகிறேன். இந்த கொடிமரமே நம்ம பண்ணது தான் பார்த்துக்கிறோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு இரும்பு கொடிமரம், இரும்பு பைப்பில் இதை வந்து நாங்கள் விட்டு மாதிரி ஆகணும். இதில் எந்த பேடுமே இல்லை. சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது பண்ணி வச்சதுலேருந்து. சரி வாங்க, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு பேஸ் கோட்டு வந்து ஆரஞ்சு கலரில் தான் வரும். அதனால் நான் வந்து ப்ரைமர்லேயே வந்து லைட்டாக ஆரஞ்சு கலர் சேர்த்து அடிக்கிறேன். அடிச்சுட்டு இப்போ நம்ம பேஸ் கோட் எப்படி வரும் பார்த்திங்கன்னா, இந்த இருக்கு வரும், இந்த மாதிரி லைட்டாக ஆரஞ்சு கலர் மாதிரி வரும். அப்படி போட்டால் தான் நம்ம அந்த உட்டு மாதிரி பண்ண முடியும் கிரான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இப்போ நான் பேஸ் கோட்லேயே இதை கலந்து அடிக்கிறேன் ப்ரைமரில். இதை அடிச்சுட்டு 2 கோட்டு அந்த பெயிண்டிங் ஏற்றுவேன். அதுக்கு மேலே தான் நம்ம கிரான்ஸ் ஒர்க் பார்ப்போம். சரி, தொடர்ந்து வேலையை பார்க்கலாம். நான் ஒரே வேலையை பார்த்துட்டு பெயிண்ட் அடிக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல ஒழுங்காக. நான் அப்படியே ப்ரைமரை ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். ஹாய் நண்பர்களே, பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து ப்ரைமர் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் சாம்பிள் ஒரு கலர் பார்த்தோம், அது செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் டார்க் போட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து ஃபுல்லாக அந்த கலர் ஏற்ற போகிறேன். ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவோம், இப்படி ஒட்டு மாதிரி. சரி, இப்போ நம்ம அப்படியே ஏற்றலாம், கலர் ஏற்றலாம். இப்போ பாருங்கள், மேலேருந்து ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் கலரை. பேஸ் கோட்டு இந்த கலர் தான் அடிக்கணும். இந்த கலர் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். அதனால தான் இப்போ நான் இந்த கலர் அடிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இது நாங்கள் பண்ணும்போது கேட்டாங்க, என்னது கிறிஸ்டின் கோயிலுக்கு என்ன காவி கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அது வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது தான் தெரியும் அதோட ஃபினிஷிங்கு. சரி, அப்படி வேலையை கண்டினியூ பண்ணலாம். நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே அடிக்க முடியாது. அப்படியே அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் கோட் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த உட்டு கிரான்ஸ் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதாவது இந்த சிமெண்ட்டை வந்து அப்படியே
டோட்டலாக வந்து ப்ளைவுட் மாதிரியாவே மரம் மாதிரியாவே பண்ண போகிறோம். அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த டேப் எது போட்டிருக்கோம்னா அந்த கார்னர் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும். பார்த்தோன்னா ஒவ்வொரு பலகையாக வந்து அதில் வந்து ஸ்க்ரூ போட்டு அணைச்ச மாதிரி தெரியும். அதுதான் இப்படி பண்ணியிருக்கோம். வேலை பிடிச்சிருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நேர்த்தி அப்படியே விட்டு மாதிரியே வரும். இது வந்து ஒரு சிமெண்ட்டில் கட்டின ஒரு கட்டடம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே தெரியாது. நம்ம போன வருஷம் பண்ண வீடியோ போட்டிருந்தோம், நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஒரு 8 lakhs கிட்ட போயிட்டு இருந்துச்சு. 8 லட்சம் போயிருந்துச்சு வீடியோ. எங்களுக்காவது போனால் கலைஞனாவது கிடைக்கு, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. லாரன்ஸ் போல நான் பேசி ரொம்ப நாள் போக மாட்டோமே. இடையில சண்டை விட்டாங்க, மறுபடியும் பேசிக்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு சைடு முடிச்சிருக்கோம், இன்னும் ஒரு சைடு முடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சேனல் புது ஆட்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. உங்களோட ஆதரவு நமக்கு என்றைக்கு வேணும். நாங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப சிரமப்பட்டு வேலைங்க பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு லைக் போட்டால் கொஞ்சம் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரான்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மேலே வந்து கிளியர் ஏற்ற போகிறோம். அந்த கிளியர் ஏற்றினா தான் கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கும். இப்போவுமே ஷைனிங் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் கிளியர் கொடுத்தா தான் நமக்கு ஷைனிங் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணி எதுவும் உள்ளே போகாது, ஒரு பாதுகாப்பும் லைஃப்பும் வரும். சரி, நம்ம இப்போ கிளியரை கொடுக்கலாம். இப்போ இதில் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கிளியர் அடித்ததுக்கும் அடிக்காததுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அந்த ஷைனிங் இதுக்கு தான் நம்ம கிளியர் அடிக்கிறது. இந்த அடிச்சிட்ருக்கேன், ஃபுல்லாக அடிச்சுட்டு ஃபினிஷிங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் அடித்து முடிச்சாச்சு, மொத்த வேலையும் முடிஞ்சிச்சு. சரி, நம்ம வேலை பிடிச்சிருந்தா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.